சரி, சிம்பிளாக மதியான சாப்பாடு பார்த்தலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூடான சாதம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு பக்கா டேஸ்ட்டில் ஒரு மதுரை ஸ்டைலில் வச்சுருக்கேன். எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலில் பூண்டு குழம்பு அப்படியே பரட்டி சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கூடவே முட்டை மிளகு வறுவல், இது கூட பொரிச்ச கருவாடு, கூடவே கெட்டியான தயிர், இந்த பக்கம் மிளகு தக்காளி கீரை பொரிச்சாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஒரு ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஃபேஸ்புக்கு இந்த சேனல் எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கருவாடு பக்கா ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ சாதம் போட்டுக்கிட்டாச்சு, குழம்பு ஊற்றிக்கலாம். பூண்டு குழம்பு மணக்க ருசிக்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த பையில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த பையில் நம்ம கவனிச்சிடலாம். நல்லா பசைஞ்சு கால் தெரியுதோ, பசைஞ்சு நல்லா ஒரு பூண்டும் எடுத்து வச்சு சாதத்தோட பசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அதை போங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. ருசி அல்லதுங்க, மனமும் ருசியும். மிளகு தக்காளி கீரை சொர்க்கம். மிளகு தக்காளி வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. பூண்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. முட்டை மிளகு வறுவல் சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. முட்டை வறுவல், மிளகு வறுவல், சொர்க்கம். கரும்பு பிடிச்சி தருவாது, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கருவாடு இந்த குழம்புல உப்பு புளிக்கலாம் அப்படி இருக்குங்க. ஃபுல்லாக வார்த்தையில் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம். அருமையாக இருக்குங்க. ஆஹா, முட்டை மிளகு வறுவல் சொர்க்கம். முட்டையை சாதத்தோடு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. சொர்க்கம். அந்த குழம்பு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கு பாருங்க, டேஸ்டாகவும் இருக்குது. போட்டு பிரட்டி கொஞ்சம் போட்டால் கூட போதும், அப்படியே பிரட்டி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. பூண்டு நல்லா வெந்துருச்சு. இன்னும் வெங்காயம் போட்டதே தெரியல. ஓகே, சொர்க்கம். ஆஹா, ருசி அல்லது அப்படியே சாதத்தோடு வச்சு
ஆஹா அருமை. அப்படியே இந்த பூண்டு சாதத்தோடு வச்சுட்டு தயிர் போட்டுக்கலாம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எந்த குழம்பு வச்சாலும் தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த தயிருக்கு மேலே குழம்பு ஊற்றிடுவேன். அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் பூண்டு குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். செம்மையாக இருக்கும். போட்டு ருசி அப்படியே அள்ளுங்க. செம்ம. இந்த பூண்டையும் வச்சு அருமை. அது கூட தயிர் சாதத்துக்கு கருவாடு, சொர்க்கம். ஆஹா அருமையாக இருக்குங்க போட்டு குழம்பு. மிளகு கல்கீரை, முட்டை மிளகு வறுவல் அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. கருவாடு, பொரிச்ச கருவாடு, பழம்புடி கருவாடு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த சித்து ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். ப்ளீஸ் சப்போர்ட்.